வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப மிகப்பெரிய புத்தகம், கிட்டத்தட்ட ஒரு 600 பேஜ் உள்ளது. தேசாந்திரி பதிப்பகம் வெளியிட்டிருப்பாங்க. 650 ரூபா இந்த புத்தகத்தோட விலை. ஆனால் அவ்வளோ வரலாறுகள் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கு. இந்த புத்தகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே 4-5 வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். காந்தியோட கொலை வழக்கு எப்படி ஆரம்பித்து எப்படி முறிஞ்சின்றது தான் முத நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோம். அதிலிருந்து இந்த புத்தகத்தை பற்றி நிறையா சொல்கிறோம். நம்ம ஸ்கூலில் படிக்கிறப்ப நம்ம படித்த வரலாறுலாம் வெறும் 5% தான். அதுலேயுமே சில இதை மறைச்சிருப்பாங்க, சில இது ரொம்ப திணிச்சிருப்பாங்க, இல்லைனா சில இது சொல்லாமல் விட்டுருப்பாங்க. ஆனால் இந்த புத்தகத்தில் முழுக்க இந்தியாவோட வரலாறுகள் எல்லாமே அதில் போட்டிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னொன்று முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா, IAS பயிற்சி பள்ளியில் இந்த புத்தகம் பாட புத்தகமாக வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த புத்தகம் அவ்வளோ இன்ஃபர்மேஷன், அவ்வளோ வரலாற்று நிகழ்வுகள் நிறைந்த புத்தகம். எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. அவர் இதுக்கு முன்னாடி மறைக்கப்பட்ட இந்தியா அப்படின்றதே எழுதியிருக்காரு. அதுவுமே நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம். அதுவுமே நம்ம இந்த சேனலில் பார்த்து முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட். இப்போ இந்த புத்தகத்தை பற்றி தான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 வாரிசுகள் அப்படின்னு சொல்லி அதை பற்றி சின்னதாக நான் முன்னாடி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதெல்லாம் முக்கியமான விஷயமோ அதை நான் படித்து காமிக்கிறேன். சில விஷயத்தை நான் கதையாகவே சொல்கிறேன். இதில் முக்கியமாக 2 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, வரலாற்று சோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறது ஒரு சொல்லாக தான் இருக்குது நமக்கு. அது ஒரு சாதாரண சொல் நம்மளை பொறுத்த வரையும். ஆனால் தன்னையே அழிச்சிக்கிட்டு வரலாற்றில் ரொம்ப சோகமாக காட்டிக்கிட்டவங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க. தன்னோட வாழ்க்கையை அழிச்சிருக்காங்க. அவங்க பேர் தான் வரலாற்று சோகம் சொல்லுவாங்க. அவங்களோட பேர்கள் தான் அந்த வரலாற்று சோகத்தில் இருக்குது. அந்த மாதிரி 2 பேர் இருக்காங்க. அந்த மருது சகோதரர்கள், அவங்க ஆங்கிலேயர்களால் கொல்லப்பட்டாங்க. அந்த மருது சகோதரோட தம்பி பையனை பிணை கைதியை கொண்டு போயிட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் அந்த வரலாற்று சோகத்தில் அவர் ஒருத்தர் இருக்கார். இன்னொருத்தர் திப்பு சுல்தானோட 2 மகன்கள். இப்போ திப்பு சுல்தான் அந்த மைசூர் போரில் பிரிட்டிஷ் அந்த ஆங்கிலேயர்கள்ட்ட தோற்று போனனால சில கடன்கள், இந்த 3003 கோடி வரான்கள். ஸோ இந்த கடனை அவர் கொடுக்கணும், 3 தவணையாக கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் தோற்று போயிட்டீங்க அப்படின்றதுனால சில கட்டளைகள் வச்சுருக்காங்க ஆங்கிலேயர்கள். என்னென்னா, நீங்கள் ராஜகம் பண்ணுற பகுதியில் ஏகப்பட்ட பகுதி எங்களுக்கு எழுதி வைக்கணும். இன்னொன்று, எங்களுக்கு இவ்வளோ வராகன்கள் அந்த அமௌண்ட்டுமா ஏதோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை அவரால் அப்போ முழுசாக கொடுக்க முடியல. அதனால் அவர்களோட 2 மகனை பிணை கைதிகளை கொண்டு போயிருக்காங்க. அதுவுமே ஒரு வரலாற்று சோகம் சொல்கிறாங்க. ஒரு ராஜா கிட்ட இருந்து வளர்ந்தவங்க சூழ்ச்சினால் அவரை தான் தோக்கடிச்சிருக்காங்க. வேறு வழியே இல்லாமல். ஏன்னா அவரை தோக்கடிக்கிறதுக்காக நிறைய பேர் ஆங்கிலேயருக்கு கூட சப்போர்ட் பண்ணி இவரை தோக்கடிச்சிருக்காங்க. அதனால தான் மைசூரில் நிறைய பகுதிகளை இழந்திருக்காரு. அவருக்கு சொன்ன கடன்களை திருப்பி கொடுக்கறதுக்காக 3 தவணைகள் கேட்டிருக்காரு. அந்த 3 தவணை வரையும் உங்கள் பிள்ளைங்களை நாங்கள் எங்கள் கூட தான் வச்சுருப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் எப்படி வளர்த்தீங்களோ அந்த மாதிரி நாங்கள் வளர்க்குறோன்னு சொல்லிட்டு அங்கே போய் அரச மரியாதைகளெலாம் வளர்க்காமல் ரொம்ப நார்மலான ஒரு பிடி கைதிகளை மாதிரி தான் வளர்த்துருக்காங்க. இன்னொன்று, இவங்க சமயம் சார்ந்த அந்த ஒரு ஆங்கிலேயர்கள் அவங்க சமயம் சார்ந்த கருத்துக்கள்லாம் அவங்களுக்கு போதிச்சிருக்காங்க. அந்த 2 வருஷம் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிருக்கு. இவர் அந்த 3 தவணை முடிக்கிறப்ப, அதை முடிச்சுட்டு வர்றப்ப திப்பு சுல்தான் அவர் என்ன மாதிரி தான் பையனை மாற்றணும், எந்த மாதிரி வளரணும்னு நினச்சாரோ அதுவே நிறைய இது மாறி இருந்துச்சு. அந்தளவு இந்த 2 வருஷத்துக்கு அவங்களுக்கு அந்த போதிச்சிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் சார்ந்த அந்த சமயத்தை அவங்க அந்த பசங்களுக்கு போதிச்சு அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இன்னொன்று, 2 வருஷம் ஒரு ராஜ வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு அந்த 2 பசங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதையுமே சொல்கிறாங்க. இன்னொன்று, திப்பு சுல்தான் அவரோட வாழ்க்கையில் சில நடந்ததெல்லாம், அவர் குடும்ப குறிப்புகள், அவர் நடந்ததெல்லாம் சொல்கிறார். என்னென்னா, அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் அவரோட வாழ்க்கை வரலாறு, அவர் சில விஷயத்தை இங்கே நிறையா மாற்றிருக்காரு. அதை பற்றியுமே இங்கே சொல்கிறாங்க. என்னென்னா, மலபாரில் மேலாடை பெண்கள் அணியக்கூடாது அப்படின்ட்டு இருந்துச்சு. அதை மாற்றி இல்லை அது அணிஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவர் அந்த சட்டத்தை கொண்டு வந்தாராம். அதுக்கு நிறையா வலுவாக அகேன்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணவே கூடாதுன்னு. இவர் அதெல்லாம் இல்லை, அவங்க மேலாடை உடுத்தணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இன்னொன்று என்னென்னா, 2-3 விஷயம் இங்கே சொல்கிறாங்க. நான் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிட போகிறேன். அப்புறம் அந்த குடகு பகுதியில் ஒரு பெண்ணை பல ஆண்கள் திருமணம் பண்ணலான்னு சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சான் குடகு பகுதியில். அதையுமே அவர் அதெல்லாம் இல்லை, ஒரு பெண்ணு ஒரு ஆண் தான் திருமணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுவுமே பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதையுமே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மதுவிலக்கு, கோயில்களில் இருந்த தேவதாசி முறையுமே அழிச்சிருக்காரு. அந்த தேவதாசி முறையை அழிச்சிருக்காரு. மதுவிலக்கை முழுவதுமாக அமல்படுத்தி அதை கண்காணிப்பிச்சிருக்காரு. சும்மா நான் இதை நிறுத்துறேன், இதை நான் உங்களுக்கு கட்டளையிடுறேன், இதை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன், நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்கள், பார்த்துக்கலாம், என் பேர் வந்துடக்கூடாது, என்கிட்ட யாராச்சும் கேட்டால் நான் ஆணையிட்டேங்க, நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிற இந்த ஒரு காலகட்டத்தில் அப்போதைக்கு மதுவிலக்கை சொல்லிவிட்டு அதை கண்காணிச்சிட்டு இருந்திருக்காரு. அது கரெக்டாக நடக்குதா இல்லையான்னு. அந்த அளவுக்கு திப்பு சுல்தானை பற்றியுமே சில விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட மகன்கள் அந்த பிணை கைதியை கொண்டு போனது, அதுக்கப்புறம் இவரோட சின்ன வரலாறு, அதுக்கப்புறம் இவர் பண்ண சில சாகசங்கள் அதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 வாரிசுகள்.
வரலாற்று சோகம் என்ற வார்த்தையை இன்று எளிதாக பயன்படுத்துகிறோம். நம் வரையில் அது ஒரு சொல் மட்டுமே. ஆனால் தன்னை பலி கொடுத்து வரலாற்று சோகத்துக்கு ஆளானவர்கள் பற்றி நாம் அதிகம் அக்கறை கொள்வதே இல்லை. அந்த வகையில் 2 சம்பவங்கள் என் மனதில் அழியா சுடரென எரிந்து கொண்டே இருக்கின்றன. ஒன்று, மருது சகோதரர்கள் கொல்லப்பட்டு வெள்ளைக்காரர்களால் பினாங்குக்கு நாடு கடத்தப்பட்ட சின்ன மருதுவின் மகன் துரைசாமியின் வாழ்க்கை. 2, 3.3 கோடி வராகன்கள் இழப்பீட்டுத் தொகை தரும் வரை பிணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டு சென்ற திப்பு சுல்தானின் பிள்ளைகள் அப்துல் காலிக் மற்றும் மைசுதீனின் வாழ்க்கை. அப்படி பிணைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்னோம். இந்த 2 பேர்த்தோட அந்த பிணைய வாழ்க்கை வந்து எப்படி இருந்துச்சு, அந்த கடன்கள்லாம் வந்து எப்படி அவர் கொடுத்து முடித்தார், அதுக்கப்புறம் தன் பிள்ளைங்களை வந்தோடனே பார்த்து எவ்வளோ வருத்தப்பட்டார், மறுபடியும் தன் பிள்ளைங்களை வந்து வெளிநாட்டுக்கே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். இங்கே இருந்தால் சரியாராது, இந்த 2 வருஷத்தில் வந்து நீங்கள் நிறையா மாறி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து வெளிநாட்டுக்கே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாராம். ஸோ அந்த 2 பசங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருந்திருக்குன்றது, அதுக்கப்புறம் திப்பு சுல்தானோட சில வரலாற்று நிகழ்வுகள். அதுமாதிரி இந்த வரலாறு வந்து எப்படி நமக்கு தெரியுதுன்னா, நம்ம வரலாற்றை வந்து வெறும் புக்கில் மட்டும் படிக்க முடியாது. ஓவியத்துலேயுமே வந்து நிறைய வரலாறுகள் உங்களுக்கு தெரியும். சில ஓவியங்களுமே வந்து நிறைய வரலாறுகளை வந்து உணர்த்தும். அந்த மாதிரி இந்த திப்பு சுல்தானை வந்து 2 பிணை அந்த மகன்களை வந்து பிணை கைதியில் பிடிச்சிட்டு போகிறாங்கல்ல, அதுவுமே வந்து ஓவியங்கள் மூலியமாக தான் வந்து இங்கே நான் வந்து பகிர்ந்திருக்கேன்னு சொல்லி இஸ்லாமியன் சொல்லியிருக்காரு. அந்த ஓவியங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ராபர்ட் ஹோம் அப்படின்றவர் வந்து ஒரு ஓவியராக, அவர் வந்து இங்கிலாந்தில் வந்து பிறந்த ஓவியர் அப்படின்றாங்க. 1790 காலகட்டங்களில் அவர் வந்து இங்கிலாந்தில் பிறந்த ஓவியர். அவர் வந்து காரல் வாலிஸ் பிரபு, அவருக்கும் திப்பு சுல்தானுக்கும் தான் சண்டை நடந்திருக்கு. அந்த காரல் வாலிஸ் அவர் தான் வந்து திப்பு சுல்தானோட பசங்களை வந்து பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போயிருக்காரு. அந்த காரல் வாலிஸ் பிரபுவிடமிருந்து ஓவியராக வந்து பணியில் இருந்தவர் தான் இந்த ராபர்ட் ஹோம் அப்படின்றவர். அந்த காரல் வாலிஸ் எங்கெல்லாம் போகிறாரோ, படையெடுக்க போனாலும் வேட்டையாட போனாலும் எல்லாத்தையுமே வந்து இவர் வந்து வரைஞ்சிக்கிட்டே இருக்கணும், அந்த ஆவணங்களை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி திப்பு சுல்தான் வந்து தோற்று போனதையும் ஒரு ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காராம். அந்த படையெடுக்க போனது, தோற்று போனது எல்லாத்தையுமே ஓவியங்களாக வரைஞ்சி வச்சுருக்காராம் அந்த ராபர்ட் ஹோம் அப்படின்றவர். அதனால தான் வந்து கடன் கொடுக்க முடியாமல் தோற்று போனதுனால திப்பு சுல்தான் வந்து நிறைய கடன்கள் வந்து கொடுக்கணும், அந்த 3.3 கோடி வரான்கள் கொடுக்கணும். அதனால திப்பு சுல்தான் பசங்களை வந்து இந்த கரண் வாலிஸ் பிரபு வந்து படைக்கத்தில் கொண்டு போயிட்டார். அது வந்து இந்த ராபர்ட் ஹோம் அவர் தான் வந்து ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காரு. ஏன்னா அவர் கூட இருந்து ஓவியராக பணியில் இருந்தனால வந்து வரைஞ்சி வச்சுருக்காரு. அது மூலியமாக தான் நமக்கு தெரிய வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வரலாறையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க. கல்வெட்டுக்கள் மற்றும் கோட்டை கொத்தளங்கள் மட்டுமே வரலாற்றை நினைவுபடுத்துவன இல்லை. ஓவியமும் இலக்கியமும் பல நேரங்களில் வரலாற்று உண்மைகளை துல்லியமாக வெளிப்படுத்துகின்றன. திப்புவின் மகன்களை காரன் வாலிஸ் பிரபுவிடம் ஒப்படைத்தல் என்ற ராபர்ட் ஹோம் வரைந்த ஓவியம் ஒரு வரலாற்று சாட்சி போல் இருக்கிறது. ராபர்ட் ஹோம் இங்கிலாந்தில் பிறந்த ஓவியர். 1791 ஆண்டு காரன் வாலிஸ் பிரபுவிடம் கூடவே பயணம் செய்து அவருடைய முக்கிய நிகழ்வுகளை ஓவியமாக வரைவதற்கான ராபர்ட் ஹோம் நியமிக்கப்பட்டார்னு சொல்லிட்டு அந்த காரன் வாலிஸ் தான் வந்து ராபர்ட் ஹோம் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் தான் அந்த ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு, அந்த பிணை கைதிகளாக பிடிச்சிட்டு போன ஓவியங்களை. அதனால் படைப்பிரிவு செல்லும் இடங்களுக்கு எல்லாம் ஓவியர் ஹோம் கூடவே சென்று படங்களை வரைந்து கொண்டிருந்தார். 3ஆம் மைசூர் போரில் ஆங்கிலேயரிடம் திப்பு சுல்தான் தோற்கவே அதற்கு நஷ்டஈடாக அவரது ராஜ்யத்தில் ஒரு பகுதியும் 3.3 கோடி வராகனும் பணமும் கொடுக்கும்படி ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. இந்த பணம் செலுத்தப்படும் வரை பிணையம் தேவை என்று கூறிய காரன் வாலிஸ் கடனை தீர்க்கும் வரை திப்புவின் பிள்ளைகள் இருவரையும் ஆங்கிலேய அரசு பிடித்து வைத்துக் கொள்ள உத்தரவிட்டார். வேறு வழி இல்லாமல் அதற்கு திப்பு சுல்தான் சம்மதம் தெரிவித்தார். 1792 பிப்ரவரி 26ஆம் தேதி பேசி முடிந்த இந்த ஒப்பந்தம் மார்ச் 19ஆம் தேதி கையெழுத்தானது. இதன்படி நிஜாம், மராட்டியர் மற்றும் ஆங்கிலேயர் ஆகிய மூவரும் மைசூர் ராஜ்யத்தில் பாதி பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஸோ அந்த திப்பு சுல்தான் வந்து அந்த மைசூரோட 3ஆம் போரில் வந்து தோத்துட்டார். அதனால் வந்து அவரோட ராஜ்யத்தில் வந்து ஒரு பகுதியும் 3.3 கோடி வராகனும் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுக்குற வரையும் உங்கள் பசங்களை வந்து பிணை கைதி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த காரன் வாலிஸ் அவர் தான் வந்து அந்த காரன் வாலிஸ் பிரபு வந்து 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. அதோட அக்ரிமெண்ட்லாம் வந்து சைன் ஆகிருக்கு 1792 காலகட்டத்தில். அதோட ஒரு பகுதியை வந்து அந்த நிஜாம், மராட்டியர் மற்றும் ஆங்கிலேயர் இந்த 3 பேருமே சேர்ந்தா வந்து மைசூர் திப்பு சுல்தானை வந்து இந்த தோற்கடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து மைசூர் ராஜ்யத்தில் வந்து பாதி இதை வந்து பிரித்து கொடுத்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் முதல் தவணையாக எவ்வளோ கொடுத்தாரு, 2வது தவணையாக எவ்வளோ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அதையுமே சொல்கிறாங்க. முதல் தவணையாக 1,65,00,000 வராகனும் 10 வயதான அப்துல் காலிக் சுல்தான், 8 வயதான மொய்சுதீன் சுல்தான் ஆகிய இருவரையும் ஆங்கிலேயர் பிணையாக பெற்றனர். 10 வயசும் 8 வயசும் உள்ள 2 சின்ன பசங்களை வந்து பிணையாக பிடிச்சிட்டு போயிருக்காங்க. 1,65,00,000 வராகன் வந்து வாங்கிட்டு நான் 3 கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 சின்ன பசங்களை பிடிச்சிட்டு போய் அவங்க வந்து நான் மன்னரமை நான் வளர்க்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட மத நம்பிக்கையெல்லாம் வந்து போதிச்சிருக்காங்கன்றதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. இந்த ஒப்பந்தம் காரணமாக திப்பு வசம் இருந்த திண்டுக்கல், கோவை, சத்தியமங்கலம், தேன்கனிக்கோட்டை, சேலம் மற்றும் கிருஷ்ணா நதியை ஒட்டிய பகுதியில் ஆங்கிலேயர் வசமானது. பிணை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்ட திப்புவின் 2 பிள்ளைகளும் சென்னை கோட்டையில் தங்க வைக்கப்பட்டனர்.
இளவரசர்களைப் போல அவர்களை கவனமாக வளர்ப்பேன் என்று காரன்வாலிஸ் உறுதியளித்திருந்தார். ஆனால் அவர் அப்படி நடத்தவே இல்லை. மாறாக அவர்களுக்கு பிரிட்டிஷ் கடவான்களைப் போல உணவு, உடை மற்றும் கலாச்சார பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்கப்பட்டன. வெள்ளைக்காரர்கள் மீது அபிமானம் உண்டாக்கும்படி போதனை செய்யப்பட்டது. அதுவும் ஒரு வகை அரசியல் செயல்பாடே. ஸோ உங்கள் அப்பாலாம் பெரிய ஆளா இல்லை, அவர் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு, நாங்களாம் ரொம்ப நல்லவங்க, நாங்கள் தான் அவங்களுக்கு நிறைய இதை கொடுத்துக்கிட்ருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிலேயரை பற்றியும் அவங்களோட மத நம்பிக்கையை சார்ந்த போதனைகளுமே நிறையா போதிச்சு அதில் நிறையா அரசியல் பண்ணியிருக்காங்க. அந்த 2 சின்ன பசங்களை நமக்கு அவங்க அப்பாவுக்கு ஆப்போசிட்டாகவே நம்ம மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே நிறையா அரசியல் பண்ணியிருக்காங்களா, அதையுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. சென்னை கோட்டையில் 2 ஆண்டுகள் வீட்டு சிறை போல அவர்களை பிரிட்டிஷ் நிர்வாகம் வைத்திருந்தது. 1794 பிப்ரவரி 29ஆம் தேதி தேவஹள்ளியில் 3வது தவணை செலுத்திவிட்டு திப்பு சுல்தான் தனது புதல்வர்களை மீட்டுக் கொண்டார். அப்துல் காலிக், மொய்சுதீன் ஆகிய இருவரும் வீடு திரும்பிய நிகழ்வு பெரும் கொண்டாட்டமாக நிகழ்ந்தது. 2 ஆண்டுகளில் அந்த பிள்ளைகள் தங்களது மத நம்பிக்கையை கைவிட்டவர்களாக ஆக்கப்பட்டிருந்ததை பார்த்து திப்பு மனம் வருந்தினார். ஏன்னா ஆங்கிலேயர்கள் அவங்களோட மத நம்பிக்கையும் அவங்களோட அனுதாபத்தையும் தேடுறதுக்காக நிறைய விஷயம் போதிச்சிருக்காங்க. இவங்க 2 பேர் அந்த அவங்க மகள்ங்க 2 பேருமே அந்த அப்துல் காலிக்கும் மொய்சுதீன் வீட்டுக்கு வந்துட்டாங்க. திப்பு சுல்தான் மீட்டுட்டு வந்துட்டார் 3 தவணையாக கொடுத்து. அது ரொம்ப பெரிய கொண்டாட்டமாக திப்பு சுல்தான் கொண்டாடி இருக்காரு. ஆனாலும் அவங்க அந்த மத நம்பிக்கைலாம் இல்லாமல் மறுபடியும் வந்தது ரொம்ப ரொம்ப அவருக்கு வருத்தம் அளிச்சிருக்கு. அதனால் மேற்படிப்புக்காக அவங்க பிரான்ஸுக்கு அனுப்பி வச்சிட்டாராம். பிரிட்டிஷ் கலாச்சாரத்தில் அதிக ஈடுபாடு காட்டிய தனது பிள்ளைகளை திருத்துவதற்காக மேற்படிப்பு படிக்க பிரான்ஸுக்கு அனுப்பி வைத்தார் திப்பு. கல்வி கற்று திரும்பிய அப்துல் மாலிக் பின்னாளில் ஆரக்கல் பீவியின் மகளை திருமணம் செய்து கொண்டார். திப்புவின் மரணத்துக்கு பிறகு அவரது பிள்ளைகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார்னு சொல்லிட்டு திப்பு சுல்தான் இறந்தவுடனே மறுபடியும் அவங்க பிள்ளைகளை போர் செஞ்சு அவங்க பிள்ளைகள் மறுபடியும் கூண்டில் அடைச்சிருக்காங்க, சிறை கைதியில் கொண்டு போயிருக்காங்க. அங்கேயுமே நிறைய அரசியல் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆட்சிக்கு ஆப்போசிட்டாகவே அந்த பிள்ளைகளை திருப்பி விட்டுருக்காங்க. ஆங்கிலேயர்கள் அப்பயே நிறைய அரசியல் தந்திரங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அங்கே அவர்கள் அரசியல் கைதிகளாக நடத்தப்பட்டார்கள். அரச குடும்பத்துக்குள் உட்பூசலை உருவாக்கி ஒருவருக்கொருவர் பகை கொள்ள செய்தது ஆங்கிலேய நிர்வாகம். வேலூர் சிறைச்சாலையில் ஏற்பட்ட சுதந்திர கிளர்ச்சி காரணமாக திப்புவின் வாரிசுகளை இடமாற்றம் செய்து கல்கத்தாவுக்கு கொண்டு சென்றார்கள். கல்கத்தாவில் அவர்கள் பிரிட்டிஷ் ஒதுக்கீடு செய்த குடியிருப்பில் தங்கி அரசு கொடுத்த மானியத்தில் வாழ்ந்து மடிந்தனர். இன்று திப்பு சுல்தானின் சந்ததிகளில் ஒருவர் கல்கத்தாவில் ஆட்டோமொபைல் ஷாப் நடத்துகிறார் என்ற செய்தி ஒரு முறை பத்திரிகையில் வாசித்தேன்னு சொல்லிட்டு எஸ் ராமகிருஷ்ணன் அவரோட சந்ததியில் யாரோ ஒருத்தர் ஆட்டோமொபைல் ஷாப் நடத்திட்டு இருக்காரு கல்கத்தாவில் சொல்லி அந்த ஒரு விஷயத்தை நான் புத்தகத்தில் படித்தேன்னு சொல்லியிருக்காரு. ஒருத்தவங்களாம் எப்படி பிணை கைதிகளை மாற்றி அப்புறம் திருப்பி அவங்களுக்குள்ளே அரசியல் பண்ணி ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கடத்தி அங்கேயே மானியம் வழங்கி அங்கேயே படிக்க வச்சு அங்கேயே இறக்க வச்சுருக்காங்க கல்கத்தாவிலே. இங்கேருந்து அங்கே மைசூர்லேருந்து மாற்றி அதை ஆங்கிலேயர் அவ்வளோ அழகாக பெரிய அரசியல் அந்த டேட்லேயே பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே பதிவு பண்ணுறாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய திப்பு சுல்தானின் வாரிசுகள் அடையாளமற்றவர்களாக ஆக்கப்பட்டு காலத்தில் கரைந்து போய்விட்டார்கள். அதைத்தான் ஆங்கில அரசும் விரும்பியது. திட்டமிட்டு அதை சாதித்தும் காட்டியிருக்கிறது. பிணை கைதிகளாக 2 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த சிறுவர்களின் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? சொந்த பிள்ளைகளை பணயம் வைத்த திப்புவின் மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? திப்பு சுல்தான் இவ்வளோ கோபம் மாறுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஆங்கிலேயர்கள் தன்னோட பசங்களை பிணை கைதிகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்றது அதுவுமே ஒரு காரணமாக இருந்துச்சு. அதனால தான் ஆங்கிலேயர்கள் மறுபடியும் போரிட்டுக்கிட்டே இருந்தார். அதனால தான் அவரோட வாரிசுகளுமே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போரிட்டாங்க. பட் அவங்க வாரிசுகளுமே பிணை கைதிகளை பிடிச்சிட்டு போய் மொத்தமாக ஒரு ஊர் விட்டு ஊர் மாற்றி இங்கேருந்து அங்கே கடத்தி அங்கேயே இறந்து போகிற அளவுக்கு அங்கேயே வாழ வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஆங்கிலேயர்கள் அவ்வளோ அரசியல் திப்பு சுல்தான் அவரோட வாழ்க்கையில் பண்ணியிருக்காங்கன்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க. அதுவுமே அவருக்கு நிறைய மனைவிகள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனைவிகள் பேர்லாம் இங்கே நிறையா கொடுத்துருக்காங்க. இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவம் என்று பல்வேறு மதங்களை சார்ந்தவர்களும் அதில் இருந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 மதத்துலையுமே அவருக்கு மனைவிகள் இருந்திருக்காங்க. அதுமாதிரி அவருக்கு 12 ஆண் பிள்ளைகள் இருந்திருக்காங்க, பெண் பிள்ளைகள் நிறையா இருந்திருக்காங்கன்றதையுமே அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட இராணுவத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க, எவ்வளோ குதிரைகள் இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவரது இராணுவத்தில் 3,20,000 வீரர்கள் இருந்தனர். யானைகள் 900, ஒட்டகங்கள் 6000, அரபு குதிரைகள் 25,000, 3 லட்சம் துப்பாக்கிகள், 2,24,000 வாள்கள், 929 பீரங்கிகள் மற்றும் ஏராளமான வெடிமருந்து குவியல்கள் இருந்தன என்கிறது ஒரு புள்ளி விவரம். இராணுவத்தில் ஏவுகணை தொழில்நுட்பத்தை புகுத்தியதில் திப்பு சுல்தான் முன்னோடின்னு சொல்லிட்டு இவ்வளோ இவ்வளோ வீரர்களும் கிட்டத்தட்ட 25,000 குதிரைகளும் 929 பீரங்கிகளும் நிறைய வெடிமருந்துகளும் 6,000 ஒட்டகங்கள் வச்சுருக்காரு, 900 யானைகள் வச்சுருந்துருக்காரு, 3 லட்சம் துப்பாக்கிகள் வச்சுட்டு இருந்திருக்காரு. அவரோட இராணுவத்துக்கு கீழே இவ்வளோ இருந்துச்சான். மேபி அதனால தான் நிறைய இடத்துல அவர் ஜெயிச்சிருக்காரு போல். பட் ஒரு டயத்தில் அவரை சூழ்ச்சி பண்ணி தான் அவரை தோற்கடிச்சிருக்காங்க. மைசூர் சாம்ராஜ்யத்தில் இந்துக்கள் அதிகம், குறைவான சதவீதமே முஸ்லீம்கள் வாழ்ந்தனர். ஓராண்டில் இந்து கோயில் மற்றும் அறநிலையங்களுக்கு 1,99,000
ஓராண்டில் மைசூர் சாம்ராஜ்யத்தில் இந்துக்கள் அதிகம், குறைவான சதவீதமே முஸ்லிம்கள் வாழ்ந்தனர். ஒரு ஆண்டில் இந்து கோயில் மற்றும் அறநிலையங்களுக்கு 1,93,959 வரான்களும், பிராமண மடங்களுக்கு 20,000 வராகன்களும், முஸ்லிம் ஸ்தாபனங்களுக்கு 20,000 வராகன்களுமாக மொத்தம் 2,33,959 வராகன்கள் சர்க்கார் கர்ஜானாவிலிருந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. இது அவரது மத ஒற்றுமையின் அடையாளம் போலவே உள்ளது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லா சமயம் சார்ந்த எல்லா மத சார்ந்த கோயில்களுக்குமே வந்து நிறைய நன்கொடை வந்து வழங்கியிருக்காரு. அவர் வந்து இதுதான் வந்து அவரோட மத ஒற்றுமையின் அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த குறிப்பெல்லாம் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட்டில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை போட்டு அதை முடிச்சிடுறாங்க அவரோட வரலாறு. 1750 நவம்பர் 20 ஹைதர் அலி பக்ருநிஷா தம்பதியருக்கு மகனாய் பிறந்த திப்பு சுல்தான் தனது 17வது வயதிலேயே போர்ப்படை தளபதியாக நின்று வாணியம்பாடி யுத்தத்தில் ஜோசப் ஸ்மித் தலைமையில் போரிட்ட ஆங்கில படையை வென்றார். 17 வயசுலேயே வந்து ஒரு பெரிய ஆங்கில படையை வந்து ஜெயிச்சிருக்காரு அவர். 1750 தான் வந்து பிறந்திருக்காங்க. 1782 டிசம்பர் 6 தந்தை ஹைதர் அலி மரணத்தை தொடர்ந்து 1782 டிசம்பர் 26 தனது 32வது வயதில் திப்பு சுல்தான் மைசூர் மன்னரானார். 32 வயசுலேயே மன்னர் ஆகியிருக்கார். மேற்கு கடற்கரையில் இருந்து ஆங்கிலேயர்களை துரத்த வேண்டும் என்ற சபதம் ஏற்று பிரெஞ்சு படையினரையும் சேர்த்து கொண்டு போராடியவர் திப்பு சுல்தான். ஆனால் பிரெஞ்சு மன்னன் 16ஆம் லூயி பிரிட்டனுடன் சமரசம் செய்து கொண்டதால் திப்பு நிர்கதிக்கு ஆளானார். 1784ஆம் ஆண்டு மைசூர் போரில் ஆங்கிலேய தளபதி உள்ளிட்ட 4000 சிப்பாய்கள் திப்புவால் யுத்த கைதிகளாக பிடிபட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். கிபி 1790 முதல் 1792 வரை நடந்த 3வது மைசூர் போரில் ஜெனரல் கார்ன்வாலிஸ் திப்பு சுல்தானுக்கு எதிராக போர் நடத்தினார். திப்புவுக்கு எதிராக போர் புரிய ஆற்காடு நவாப், தொண்டைமான், ஹைதராபாத் நிஜாம், மைசூர் அரசின் முன்னாள் பாளையக்காரர்கள் அனைவரும் ஆங்கிலேயருடன் இணைந்து கொண்டனர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட அந்த 3வது மைசூர் போரில் வந்து எல்லாமே இணைஞ்சிட்டாங்க. அந்த கார்ன்வாலிஸ் அவரோட வந்து திப்பு சுல்தானுக்கு எதிராக போர் பண்ணணும்னு சொல்லிட்டு கார்ன்வாலிஸோட யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்கன்றது இங்கே சொல்கிறாங்க. திப்புவுக்கு எதிராக போர் புரிய ஆற்காடு நவாப், தொண்டைமான், ஹைதராபாத் நிஜாம், மைசூர் அரசின் முன்னாள் பாளையக்காரர்கள் அனைவரும் ஆங்கிலேயருடன் இணைந்து கொண்டனர். அதனால் சற்றும் கலங்காத திப்பு எதிரிகளை தன்னந்தனியாக துணிச்சலுடன் எதிர்கொண்டார். ஆனால் போரின் முடிவில் தோற்று போனார். இழப்பீடு கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அந்த இழப்பீடுக்கு தான் வந்து இந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வரலாறு சொன்னேன். இழப்பீடு கொடுக்கறதுக்காக தன்னோட மகன்களை வந்து அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து போர்க்கைதியை பிடிச்சிட்டு போகிறாங்க. இவர் ஆண்டுகிட்டு இருக்க அந்த சில பகுதியை வந்து ஒரு பகுதியை வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதையும் கொடுத்துருக்காரு. அந்த நிவாரணத்தை கொடுக்கணும்னு சொல்லி சொன்னால 3 தொகுதியாக கொடுத்துருக்காரு. அந்த 3 பகுதியாக கொடுத்துருக்கணும். அந்த கொடுக்குறப்ப அந்த 3 பகுதியாக வந்து 2 வருஷம் வந்து 10 வயசு பையன் 8 வயசு பையனை வந்து அவங்க கூட்டிகிட்டு போய் 2 வருஷம் அவங்களோட கஸ்டடியிலே வச்சுருந்து அந்த ஆங்கிலேயர் அந்த ஃப்ரெஞ்சு கலாச்சாரமே வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. மத நம்பிக்கைகளை கற்றுக் கொடுத்துருக்காங்கன்றது அதுக்கப்புறம் வரலாறாக பார்த்தோம். இதனால தான் வந்து திப்பு சுல்தான் வந்து ரொம்ப கோவப்பட்டிருக்காரு ஆங்கிலேயருக்கு மேலே. என் பிள்ளைங்களே 2 வருஷம் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்களான்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்களோட திப்பு சுல்தானோட வாரிசுகளுமே ஆங்கிலேயருக்கு வந்து அகேன்ஸ்டாக இருந்திருக்காங்க. பட் அவங்களையுமே இவங்க வந்து தொடர்ந்து அரசியல் பண்ணி அவங்கள ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்த கொல்கத்தா வரையும் கொண்டு போய் அங்கேயே படிக்க வச்சு அங்கேயே இறந்து போகிற அளவுக்கு மொத்தமாக இடம்பெயர்த்திருக்காங்க. இதில் ஆங்கிலேயரோட அரசியல் வந்து நிறைய இருந்திருக்குன்றதே சொல்கிறாங்க. அது மாதிரி திப்பு சுல்தான் வந்து மத நல்லிணத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் இருந்தார். மலபாரில் வந்து அந்த மேலாடை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு சொன்னதுனால வந்து அதை வந்து எதிர்த்து போராடி அவங்களுக்கு வந்து இல்லை அவங்களாம் மேலாடை போடணும்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து அந்த ஒரு பகுதி சொன்னாங்க, குடகு பகுதின்னு நினைக்கிறேன், அது சரியாக தெரியல. அந்த பகுதியில் வந்து ஒரு பெண்ணை வந்து எத்தனை பேர் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறது வந்து அதுக்கு எதிர்த்து வந்து போராடி இருக்காரு. அதையுமே வந்து இங்கே வந்து பதிவு பண்ணுறாங்க குடகு பகுதியில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கோயிலில் உள்ள தேவதாசி முறையை வந்து அழிச்சிருக்காரு. அப்புறம் வந்து மதுவிலக்கு அமல்படுத்தி அதை வந்து கண்காணிச்சிட்டு இருந்திருக்காரு. அதுமாதிரி இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் சொல்லி எல்லா கோயிலுகளுக்குமே வந்து நிறைய நன்கொடைகள் வந்து வழங்கியிருக்காரு. மத நம்பிக்கையை வந்து மத நல்லிணக்கத்தை வந்து கடைபிடிக்கிறதுக்காக நிறைய திப்பு சுல்தான் வந்து போராடி இருக்காருன்னு சொல்லிட்டு அவரோட வரலாறுகள் இங்கே சொல்கிறாங்க. இதுதான் நம்ம இந்த பகுதியில் வந்து பார்க்க வந்த ஒரு சின்ன சாப்டர்னு சொல்லலாம். திப்பு சுல்தானை பற்றி நிறையா படிக்கணும் அப்படின்னா வந்து அவங்களே வந்து 2 புத்தகம் கொடுத்துருக்காங்க. திப்பு சுல்தானின் கடிதங்கள், திப்பு சுல்தானின் வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி இந்த 2 புக்கை படிச்சிங்கன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த புத்தகத்தையுமே வாங்கி உங்களால் முடிஞ்சால் படிங்க. அடுத்த பாதியில் வந்து மருதுவின் மகனுக்கு நேர்ந்த கதைன்னு சொல்லிட்டு அந்த வரலாற்று சோகன்னு சொல்லிட்டு 2 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஒன்று திப்பு சுல்தானோட பசங்களை வந்து பிணை கைதிகளை பிடிச்சிட்டு போனது, இன்னொன்று வந்து மருது சகோதரர்களோட அந்த பையனை வந்து பிடிச்சிட்டு போனது அப்படின்ட்டுருக்காங்க. ஸோ மருது சகோதரர்கள் பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். புத்தகத்தை வாங்கி படிங்க நேரம் ஒதுக்கி. நன்றி.